அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக அன்பு ஐயா அவர்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு மனிதன் ஃபாரின்ல இருந்தாரு. அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு நாளைக்கு உனக்கு $86,400 தருவோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் $86,400 நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு டாலருக்கு $90 கணக்கு போடுங்க. அப்போ எவ்வளோ பணம்னு நாங்கள் எனக்கு கணக்கு போட்ட நேரங்களில் பேனாவில் ஏண்டிப்போம். ஆனால் 86, ஆனால் ஒரு நாளில் நீ செலவு பண்ணணும், ஒரு நாளில் நீ செலவு பண்ணணும், அதை நாங்கள் ரிப்பீட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். $86,000 வாங்கினார். ஈஏக்கு போனார். ₹1 பொருள் $5 விற்கும் வாங்கினார். சாப்பிட்டாரு. எவ்வளோ சாப்பிட முடியாது சாப்பிட்டாரு. அங்கேருந்து பென்சல் பிளாசாவுக்கு வந்தார். அப்புறம் அங்கேருந்து அந்த சரவணா ஸ்டோருக்கு போனார். அப்புறம் அங்கேருந்து அதிக விலை இருக்கிற 4 கடைக்கு போனார். செருப்பு வாங்கினார், ஷூ வாங்கினார். ஆனால் $86,400 அவரால் தாழ முடியல. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு காஃபி விலை $10 லோக்கல் கடை. இன்னொரு கடை கொஞ்சம் ஐஃபை, கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் $12. இன்னும் கொஞ்சம் அதே இது மெட்ராஸ் காஃபிக்கு போனால் $30. அதே இது நேற்று முந்தா நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். இந்த பிரசவாகத்தில் ஒரு ஹோட்டலில் அந்த கீழ்ப்பாக்கத்தில் அந்த ஈசி ஆஃபீஸ்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்டோம். 3 பேர் சாப்பிட்டோம். 3 பேர் 4 பேரும் சாப்பிட்டோம். ஒரு $1,200 தான் வாங்கினார். வெஜிடேரியன் ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு காஃபி. ரொம்ப சாப்பிடல. ஒரு தோசை ஒரு காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அதே இது இன்னொரு நல்ல தோசை நேற்று ராத்திரி சத்தியவேளை ராத்திரி 10:30 மணிக்கு 4 பேர் சாப்பிட்டோம். $210. $10 டிஸ்கவுண்ட்டார். $210 சாப்பிட்டதில்ல. $200 கொடுத்தப்போ. ஆனால் அதை விட நல்லா இருந்தது இது. அதே மாதிரி அவரால் செலவு பண்ணல, திருப்பி போயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்கள். 365 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். 365 நாளில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்திருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார், எவ்வளோ அடையாளங்கள் செய்திருக்கிறார். அவங்க போனாங்க பைக்கில், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்க. இவங்க ட்ரெயினில் போனாங்க. ஒரிசாவில் 3 ட்ரெயின் ஒன்றா மோதிச்சு, அனாதையாக செத்து போனான். ஃப்ளைட்டில் போனவன் செத்து போனான். இப்படி கடலில் போனவன் கவுந்து போனான். கொரோனா வந்து செத்து போனான். வியாதி வந்து போயிட்டா. இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, வாழ்வு இருந்திருக்காரு. மிஷனரி சொல்றாரு, ஒரிசாக்கு டிக்கெட் போடுறேன், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற நிலைமை. ஆனால் கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகலை. ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட் 15 தான் இருந்துச்சு. கன்ஃபார்ம் ஆயிரும் நினச்சேன், ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த ட்ரெயினில் வந்து நான் எங்கே போயிருப்பேன்? பரலோகத்துக்கு போயிருப்பேன். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். 3 ட்ரெயின் ஒன்றா மோதிச்சு நினச்சாங்களா? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் மனைவியை பார்க்கல, பிள்ளையை பார்க்கல. இந்த திருச்செந்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின், அதாவது செந்தூர் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி அப்படியே திருநெல்வேலி வந்து, திருநெல்வேலியிலேருந்து அப்படியே விருதுநகர் வந்து, விருதுநகர்லேருந்து மானாமதுரை அந்த பக்கம் அப்படி ஒரு சுற்றி திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து அப்படி ஒரு சுற்றி உலகத்தை சுற்றி சென்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு வரும். அந்த ட்ரெயின் கூட ஒரு 10 நிமிஷம்னா கடைசி எல்லைக்கு போயிருக்கோம். ட்ரெயின் ஃபுல்லாக ஆள். வழியில் மலையில் நின்று போச்சு. 3 நாள் சோறு இல்லை. 3 நாள் ஆண்டவர் நமக்கு எப்படி வாழ்வை கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஐயா மாதிரி ஒரு பாஸ்டர், நல்ல ஊழியம் பார்க்குறவர். நேற்று கூட ஐயாவை பற்றி ஒரு இடத்துல சொன்னேன். தேவபிரியம் வேசார்படியில் எப்படி ஊழியக்காரரு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பாஸ்டர். அவர் இல்லை, அவர் மாதிரி ஒரு பாஸ்டர் இல்லை. அவர் இப்போ எனக்கு முன்னால் வந்தோடனே பட்டுன்னு முடிச்சு மைக்கை கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்க, மெசேஜ் வரும்னு. அவருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பின்னால் கைட் பண்ணுற ஒரு பாஸ்டர், நல்ல ஊழியம் பண்ணுறவர். திருத்தணி அப்படி எங்கெல்லாம் போகிறோம், போயிட்டு வர்றாங்க. நடந்தே போய் கஷ்டப்பட்டு, பணக்காரங்க இல்லை, கையில் காசு இல்லை, யாராவது கொடுக்குற காஃபி டீயை குடிச்சிட்டு வரவங்க. ரொம்ப டயர்டு. வந்து படுத்துருக்கிறார். ஆண்டவர் எழுப்பி, எப்பா அந்த முனைக்கு பேர் என்னது, இது அசோகா தூண்,
அடுத்த முனை எம்கேவினர் பஸ் ஸ்டாண்டு, முல்லைநகர் பஸ் ஸ்டாண்டு லெஃப்டில் திரும்பணும். எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, அந்த முனையில் ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கு போய் நீ காஸ்பல் சொல்லுங்கிறார். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அந்த முனைக்கு யாரும் போக மாட்டோம். நான் போக மாட்டேன். ஏன்னா என் பையில் இருக்க துட்டை பிடிங்கிடுவாங்க, நீ அடித்து போட்டுருவாங்க, வண்டியில் இருக்க சரக்கு எடுத்துக்கிடுவாங்க. நான் பிஸ்னஸ்க்கு வருவேன். இங்கேருந்து இங்கே பத்மநாபம் கடை இந்த முனையில் இருந்துச்சு, அம்பேத்கர் சிலை பக்கத்தில். வெத்தில் நிறைய விற்பார், மூக்குப்பொடி விற்பார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எங்கள் பொடி நிறையா வாங்குவார், துட்டு தருவார். அதுக்கப்புறம் தாண்டி போனால் அங்கே ஒரு கோயில் லெஃப்ட்டில் இருக்குது, அங்கே ஒருத்தர் நல்ல கலராக இருப்பார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் இருப்பாங்க. அதோட திரும்பி வந்துடும். அதுக்கு அந்த பக்கம் போக மாட்டோம். அதுக்கு அந்த போனால் கொஞ்சம் கலட்டாக பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, அதனால் போக மாட்டோம். அப்படி ஒரு ஏரியா. அவர் சொன்னார், இல்லை கடவுளே, ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், நான் இங்கெல்லாம் சுற்றிட்டேன், இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் போக மாட்டேன். இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு அலாரம் வச்சு படுத்தேன். காலையில் மோகன்தாஸ் ஐயா சர்ச்சில் பேசினேன், அப்புறம் டிஎல்சி சர்ச்சில் பேசினேன். திரும்ப ஏதாவது சர்வீஸ்க்கு போகிறேன், ஐயாவுக்கு போகணுன்னு ஐயா அன்போடு வந்தாங்க. 5:30 மணிக்கு நான் கரெக்டாக பெல் அடிச்சது எழுப்பிட்டான். எழுப்புனோடனே எழும்புனே என் ஒய்ஃப் எழும்ப விடலை. ஏற்கனவே போன வாரம்லாம் அவனுக்கு உடம்பு சரியில்லை, எழுந்திருக்காத படுன்ட்டாங்க. எப்போவுமே ஃபோன் பண்ணி சண்டே கேட்பாங்க, சனிக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு அலாரம், எத்தனை சர்ச்சின்னு. நேற்று நைட்டு கேட்கல, நான் ரொம்ப தூரம் சத்தியவேடு போயிட்டு வந்தேன், பகலெல்லாம் தூங்கல, ரொம்ப டயர்டாக இருந்தேன். அதனால் அவங்க அலாரம் வைக்கலை, என்னை எழுப்பவும் கூடாதுன்னு நினச்சி படுத்துட்டாங்க. ஆனால் நான் அலாரம் வச்சு படுத்தேன், ஆண்டவர் என்னை எழுப்பிட்டார். ஆனால் என்னை எழும்ப விடலை அவங்க. இதுதான் மனித தன்மை. அதே மாதிரி அந்த மனிதனை கடவுளை எழுப்பி நீ போய் சொல்லுனாரு. இல்லைப்பா என்னால் முடியாது, நான் போக முடியாதுன்ட்டார். இல்லைப்பா காலையில் போய் சொல்கிறேனே, காலையில் இல்லைடா நீ போயா, இப்போவே போனார். அவன் போக முடியல, இப்போவே போனார், இப்போவே போனால் போக முடியல. நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிறப்போ அவர் சொல்லுவார், அவங்க மனைவிட்ட நீ என்ன இருக்கோ அதை கொண்டே இப்போவே கொடுத்துரு, தர்மம் வந்து நாளைக்கு செய்யக்கூடாது, இப்போவே போய் செய்யணும்ன்றாரு நபிகள் நாயகம். ஆனால் அவர் ஒய்ஃபு கொடுக்கலாம், காலையில் ஒருத்தன் செத்து போனான். அதே மாதிரி ஒரு காஸ்பல் சொல்ல போனால் அவன் செத்து போனான். காலையில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து கிடக்கிறான். அவனுடைய முகத்தை தான் ஆண்டவர் காட்டுறாரு. நீ காஸ்பல் சொல்லுப்பா, சொன்னால் நீ சொல்லலை பார்த்தியா, உயிர் பிரிஞ்சிச்சு. ராத்திரி வந்து தான் என்ன பண்ணியிருக்க மாட்டான், அவனை பார்த்து காஸ்பல் சொல்லியிருப்ப, ஒரு டீ, ஒரு பட்டர், ஒரு பிஸ்கட் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருப்ப. அவன் உயிர் காக்கப்பட்டிருக்கான். பொனியால் உயிர் என்ன பண்ணிருக்கு, மரித்து போயிருக்கு. அதனால் காலம் போதாது, நாம் தாமதித்திருக்கக்கூடாது, எழுந்துரு, நமக்கு எழுந்து கட்டும் வாருங்கள். நெகேமியா சொன்ன மாதிரி காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஆண்டவர் சொன்ன மாதிரி பொறுத்திருல்ல, எழுந்திரு, புறப்படுன்னு சொல்றாரு. 2023 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்த பாதுகாத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதையை ஆண்டவர் நமக்கு எத்தனையோ முறை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எண்ணற்ற வாழ்வில் ஆண்டவரை உயர்த்திருக்கிற. காலையிலிருந்து 4-5 சாட்சி சொல்லிட்டேன். அதனால இது எல்லாரும் மக்கள் கேட்பது, எனக்கு கேமரா ஸ்டூடியோ பண்ண புதுசாக ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை இந்த வருஷத்துல ட்ரெயினை விட்டுட்டேன். ட்ரெயினை விடக்கூடிய கண்டிஷன், ஆனால் அது நன்மையாக முடிஞ்சது. அடுத்த நாள் அங்கே இருந்ததில் ஒரு பாட்டி செத்து போச்சு. நான் இல்லை திரும்பி வந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கார். அதிசயங்களை செய்த ஆண்டவற்றை நமக்கு எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள், வாழ்வில் உயரமான ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. உயரமான ஒரு இடம்னா நீங்கள் இங்கே வருமுன்னா எங்கே இருந்தீங்க யோசிப்பாருங்களேன். கஞ்சா போட்டிருப்பீங்க, பீடி அடிச்சிருப்பீங்க, சிகரெட் அடிச்சிருப்பீங்க, உலகபுறமாக பிட்பாக்கெட் அடிச்சிருப்பீங்க, உலகபுறமாக துன்பத்தில் இருப்பீங்க, வியாதியில் இருந்திருப்பீங்க, வயர்வலியில் இருந்திருப்பீங்க, தலைவலியில் இருந்திருப்பீங்க. இப்படி எத்தனையோ வழியில் இருந்தோம். ஆனால் எத்தனையோ வழியில் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம். எத்தனையோ இந்த முனையில் ஒரு மந்திரவாதி ஐயா இருக்காங்க, அவங்க கூட பேர்கள் அந்த முனையில் இப்படி போனால் அந்த முனையில் ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, பெரிய கூட்டம் இருக்குது சாயங்காலம் அந்த இடத்துல. எத்தனை பேர் அப்படிலாம் நம்பிக்கை இருக்குது, எத்தனை பேர் இப்படிலாம் போயிருக்கோம். ஆனால் எங்கே போனாலும் விடுதலை இப்போ இல்லை. பீடா சர்ச்சுக்குள்ள வந்தோம், அங்கே இருக்க தேவபுரி ஐயா கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, கிறிஸ்துவ நாமத்தால் ரட்சிப்பை கொடுத்தாரு, ரட்சிப்பை பெற்றிருக்கோம். எத்தனை பேர் இந்த வருஷத்தில் 31ஆம் தேதி நேற்று ராத்திரி அதை திரும்பி பார்த்துருக்கோம். திரும்பி பார்த்த நீங்கள் நானும் இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் அதே அழிவில் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த முனையில் டாக்டர்கிட்ட உட்கார்ந்துருக்காங்க, உலக பிரகாரமா 100 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது வாழ்வு கிடைக்கணும். அந்த மக்களுக்கு இங்க யாருங்க காஸ்பல் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்தவங்களை பிறருக்கு போய் அறிவினாரு. லேகியோன் ஆடை இல்லாம இருந்தான், கல்லினால் தன் உணவை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மார்க் 5 காயப்படுத்தி கொண்டிருந்தான் கல்லினால். ஆனா அவனை வந்து மனைவி தள்ளிட்டாங்க, புருஷன் தள்ளிட்டான், எல்லாரும் தள்ளிட்டான். மனைவி தள்ளியாச்சு, வீட்டுக்குள்ள வராதரான்னு பிள்ளைகள் தள்ளிட்டாங்க, சமூகம் சகோதரர்கள் தள்ளிட்டாங்க. அவன் குடியிருப்போ அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்க சிமிட்ரியில் உட்கார்ந்துருந்தான். நமக்கு ஊருக்கு பக்கத்தில் சிமிட்ரி இருக்கிறதால வித்தியாசம் தெரியல, கிராமத்தில் வித்தியாசம் தெரியும். ஆனா இயேசுவை பார்த்தான், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட்னா. ஐயா, அவன் புத்தி தெளிந்தான். வேதத்தில் சொல்லுது, மார்க் 5:15, புத்தி தெளிந்தான், ஆடைகள் தரித்திருந்தான்.
இயேசுவின் பாதத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். எப்பா அந்த உலகம் வேண்டாம், என் மனைவி வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், என் சமூகம் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டரை பற்றி அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார், ஐயா அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாதில் வீடு கட்டினேன், இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாதில் கல்யாணம் நடந்தது, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாதில் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, இந்த பாஸ்டர் எனக்கு இவ்வளோ வேத கடன் வெளியே மாற்றி கொடுத்தான்னு. எத்தனை பேர் பாஸ்டர் மேலே பாசமாக இருக்கிறோம், பாஸ்டர் பார்த்தோன்னு தோத்திரம் சொல்கிறோம், உட்கார மாட்டோம், எவ்வளோ பாசமாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவன் இயேசு மேலே நம்பிக்கையாக இருந்தான். ஆனால் இயேசு சொன்னார், வேண்டாம் உட்காராத, எழுந்து கர்த்தர் உறங்கி செய்தவர்களை பிறருக்கு போய் அறிவினாரு. நாம் அறிவிக்கிற மக்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு அறிவிக்கப்படாவிட்டால் வலது கைக்கும் இடதுகைக்கும் தெரியாத எவ்வளவோ மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. இதற்கு பெரிய சாட்சி எங்கே போண்டான்? தேவப்பிரியா ஐயா அவருக்கு சர்ச்சை ஆரம்பிக்கலைன்னா இந்த ஏரியா எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ மக்களுக்கு காஸ்பல் சொல்லியிருக்காருங்க, எவ்வளோ மக்களை ரட்சித்திருக்கிறாருங்க. அவர் சொந்த மகனே இந்த ஆல்டரில் குடிச்சிட்டு படுத்ததுக்காக எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பின்னால் ஒரு பெரிய பேராயராக இறந்திருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பு அவர் இவ்வளவு நாள் காத்திருந்தார். அந்த மனிதனுக்காக எவ்வளவு தன் மகன் மாற்றப்பட வேண்டும், எவ்வளவு பொறுமையா காத்திருந்தார். அதே பொறுமை தான் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் என்று எதிர்பார்ப்பதுன்னா, ஐயா 2024 நீ ஆண்டவருடைய வார்த்தை பிறருக்கு அறிவிக்கிற மகளாய் மாறப் போகிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை பிறருக்கு போய் சொல்ல போறியா? சொல்றதால ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதால என் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்க. ஆண்டவர் என்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார், என் பலவீனங்களை மாற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் போய் சொல்றாங்களோ அவங்களை உயர்த்தும் ஆண்டவர். ஒரு மனிதர் இப்போ இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பகுதியில் இருக்கார். 2 பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. ஒரு மனிதர் நேற்று கல்யாணம், முந்தா நாள் ஒரு பையன் பொண்ணுக்கு கல்யாணம். சுவிசேஷம் சொல்வது நிமித்தம் கறி மீன் சாப்பிட்றதில்ல. ராஜஸ்தான் போனார், முதல் மிஷினரியா ராஜஸ்தானுக்கு போனார் மிஷினரியா. அப்போ அவங்க தலைமை போதகர் அங்கே போகிறார். ஒரே ஒரு சகோதரனுக்கு ஞானஸ்தானம், ஒரு பிராமண சகோதரருக்கு. அவர் ராத்திரி வரார், காலையில் ஞானஸ்தானம், காலையில் தலைமை போதகர் ட்ரெயினில் வரார். நான் சொல்லுவது 30 வருஷங்களுக்கு முன்னால். இந்த பிராமண சகோதரன் அந்த பாஸ்டரை பார்க்க போகிறார். நாளைக்கு ஞானஸ்தானம் இல்லை, ஞானஸ்தானம் அந்த வாங்க போகும்னா பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தானே, ஞானஸ்தானம் கூட இவ்வளோ தானாம்பாங்க. ஞானஸ்தானம் வாங்கினா அது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அவர் பார்க்க போகிறார். பார்க்க போகிறப்போ வீட்டுக்குள்ளே ஆட்டுக்கால் தொங்க விட்ருக்கார். தலைவருக்கு பாயா செஞ்சு கொடுக்க ஆட்டுக்கால் தொங்க விட்ருக்கார். என்னது வாட் இஸ் திஸ்ங்கிறார் அந்த பிராமண சகோதரர். கோட் லக், ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். காலையில் தலைவர் வந்து இறங்கியாச்சு. ஒரே ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க அந்த பிராமண சகோதரர் வரல. தலைவர் அறிவு இருக்கா அவனுக்கு? என்னடா இருக்குது, நீ இவ்வளோ தூரம் வர வச்சியடா, இவ்வளோ தூரம் வர வச்சு என்னடா ஞானஸ்தானம் கொடுக்குன்னு சொன்னேன், ஆள் இல்லையடா, ஒருத்தனுக்காக 3 நாள் 52 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், இப்படி முட்டா போயிலா இருக்கேன்னு திட்டிட்டு போயிட்டார். போன பிறகு அந்த ஞானஸ்தானம் வாங்கினவனை போய் தேடுறார். அவர் போன பிறகு என்னடான்னா, மாமிசம் சாப்பிட்றவங்க கூட நான் என்ன செய்ய மாட்டேன், ஒட்டும் உறவும், நீ ஆட்டுக்கால திங்கிறவங்க கூட நான் என்னடா ஞானஸ்தானம் வாங்குறதுன்னு போயிட்டேங்கிறான். புரிஞ்சிச்சா? வீட்டுக்கு போகிற நேரம் நிறைய பேர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அன்னையிலேருந்து கறிமீன் சாப்பிடல 3 பெண் பிள்ளைகள். இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். யாரெல்லாம் காஸ்பல் சொல்கிறோமோ, ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறோமோ, அவரை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். இந்த 2024 நான் எவ்வளோ பேருக்கு, 2023 எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம், எவ்வளோ பேருக்கு நான் ஆண்டோடைய வார்த்தை பஸ்ஸில் போகிறப்போ, மார்க்கெட்டில் நிற்கிறப்போ, நடந்து போகிறப்போ எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருக்கோம்? நீங்கள் நினச்சி பாருங்கள். சண்டை போடாமல் இருந்தால் சார் தானே நீங்கள் நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டில் தண்ணி கூட தண்ணி பிடிக்கிறப்ப சண்டை போடாமல் இருந்தாலே காஸ்பல் சொல்கிறதான். சண்டை போட்டாக்கா இப்போ சர்ச்சுக்கு இன்றைக்கி வந்துட்டு இன்னையிலேருந்து சண்டை போடலன்னு வைங்க, அதுவே காஸ்பல் சொல்கிறதான். நாம் எவ்வளோ பேருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போகிறோம்? ஆண்டவர் நாளைக்கு 86,400 செகண்ட் உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்டு, 24 மணி நேரம், 86,400 செகண்டு நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிறார். $86,400 தான், அதுதான் $86,400. இந்த $86,400 ஆண்டோருக்காக நாம் என்னத்தை செய்திருக்கிறோம்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், காணிக்க போட்டுட்டோம், போயிட்டோம் இல்லை. இன்று கேட்ட வார்த்தையை, ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசின வார்த்தையை, எனக்கு கொடுத்த விடுதலையை பிறருக்கு போய் சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் போய் சொல்லுங்கள்ங்கிறார்.
அப்படி சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார். நாம் அப்படி அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட இந்த வருஷத்தோட கடைசி ஞாயிறு, 12 மாதங்கள், 52 வாரங்கள், 52 வருஷத்தமான வாரத்தின் முதல் நாளை கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களுக்கு நீங்க எத்தனையோ வேதனை, இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட பெற்ற நன்மை நான் பிறருக்கு அறிவிக்கிற மகளாய் என்னை மாற்றித்தாங்க. நீர் கொடுத்த இந்த சுதந்திரமான வாழ்வை நான் பிறருக்கு சொல்லணும்ப்பா. மனமிறங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை நான் ஒரு மிஷனரியாக, இல்லை உங்களுடைய சுவிசேஷ பணியை செய்யும் ஒரு காஸ்பல் ஒர்க்கராக, ஒரு டாக்ஸ் ஊழியராக என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுக்க போறேன் தகப்பனே. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தினால எங்களை வெளிப்படுத்துங்க, எங்களை மகிமைப்படுத்துங்கப்பா. அறுவடை